நான் மறுபடியும் சொல்றேங்க, கேப்டன் வேற, விஜய் வேற. விஜய் கூமாப்பட்டி விஜய். தமிழ்நாடு அரசியல் களத்துல முக்கியமான நபர் எங்களுடைய புரட்சி கலைஞர் தான். கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேசு, தேவைக்கு பயன்படுத்தாத. நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசியிருந்திருக்கணும். அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா? அரசியல் ஆதாயம், ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை கேட்கறதுக்காக கேப்டனுடைய பெயரை பயன்படுத்தி இருக்காரு. உண்மையா சொல்லணும்னா அதுதான். உண்மையா அவர் சொல்லல. அவர் உண்மையாவும் இல்ல. அவர் உடன் இருந்த ஒரு மனைவி குழந்தைகளுக்கு உண்மையா இல்ல, மக்களுக்கு உண்மையா இல்ல, முழுக்க முழுக்க நடிப்பு. அதுல 200 கோடி விட்டுட்டு வந்தா இதுல 3000-4000 கோடி சம்பாதிக்கலாம். அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மக்கள் சேவை செய்ய நீ அரசியலுக்கு வரணும். மரியாதைக்குரிய அண்ணன் ராகவா லாரன்ஸ் இருக்காரு, தம்பி பாலா இருக்காங்க. இவங்களாம் சேவை செய்யலையா? இவங்களாம் ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல? நீ அப்படி நினைச்சிருக்கலாமே. சோ அதுல விட இது வருமானம் உனக்கு அதிகம் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்க. மக்கள் சேவைக்காக நீ ஒருபோதும் வந்தது கிடையாது. உடல்நலம் சரியில்லாம இருக்கும்போது சந்திக்க முடியாத நபர் இப்ப மேடையில பேசுறது என்ன காரணம்? அது ஓட்டுக்காக தாங்க. 2026 வருதுல தேர்தல் ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. உண்மையா வரல. அவரு விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அதை திரு விஜய் அவர்கள் தொடர்வாரா அப்படின்னு நம்பலாமா? விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய அரசியல் ஓரம் கூட அவர் விஜய் வர முடியாது. உண்மையா சொல்லணும்னா அவர் தான். கேங்க, நான் மறுபடியும் சொல்றேங்க, கேப்டன் வேற, விஜய் வேற. விஜய் கூமாப்பட்டி விஜய். அவர் வேற. அவரு என்ன சொல்றது, ஒரு நடிகர், அவ்வளவுதான். நடிகருக்காக ஒரு கூட்டம் கூடிச்சு. எங்கேயும் நடிகர் வந்தா நடிகரை பார்க்க வந்திருக்க கூடாதா? நடிகர் பார்க்க கூடாத கூட்டமா? அந்த ரேம்ப் வாக்குன்றத நீ வீடு டெரஸ்ல பண்ணி நீ வீடியோ எடுத்து அமைச்சிருக்கலாமே. உன்னோட ரேம்ப் வாக்காக நீ இவ்வளவு மக்களை கூப்பிடுவியா? இது சும்மா நடிகரை பார்க்க சேர்ந்த கூட்டம். உண்மையான அரசியல் தலைவர்களுக்காக வந்த கூட்டம் கிடையாது இது. எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் முக்கியமான நபராக இருந்தார், இன்னைக்கு அவர் தேவை எந்த அளவுக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசியல் களத்துல முக்கியமான நபர் எங்களுடைய புரட்சி கலைஞர் தான். முதலமைச்சர் வேட்பாளர் அவர். இன்றைக்கு அவர் இருந்திருந்தா இந்த தமிழ்நாடு லெவலே வேற. அவருடைய என்ன சொல்றது, அவருடைய சிறந்த எண்ணமே இந்த தமிழ்நாட்டை வல்லரசு ஆக்கணுன்றதுக்காக தான். கேப்டன் அவர்கள் இருந்தா இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருந்திருக்கும். மக்கள் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டியது. அடித்தட்டு மக்களுக்காக அவர் ரொம்ப பாடுபட்டவர். அவர் இல்லாத இந்த தமிழ்நாடு ரொம்ப மிஸ் பண்ணது தங்கத்தை. அவ்வளவுதான். சொக்க தங்கம்ங்க. என்னைக்குமே அவர் சொக்க தங்கம் தான். அவர் எப்பவுமே வானத்தை போல மனம் படைச்ச மன்னவர். அவருடைய பாட்டாகட்டும் வசனமாகட்டும் எல்லாமே அவருக்காக ஆப்டா இருக்கு. அன்னியார் சொல்லியிருந்தாங்க, கேப்டன் பொது சொத்து யார் வேணாலும் போட்டோ பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு போட்டோ பயன்படுத்தாலும் ரசிகர்கள் சண்டை போடுறீங்க, கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசாலும் சண்டை போடுறீங்க. எதனால? கேப்டன் அவர்களை பத்தி நீ உண்மையா பேசு, தேவைக்கு பயன்படுத்தாத. நீ ஆரம்பத்துல இருந்து நீ பேசியிருந்திருக்கணும். அண்ணன் ஆரம்பத்துல இருந்து பேசாம தேவைக்கு நீ பயன்படுத்தினா நாங்க சும்மா விடுவோமா? கேப்டன் யாரு, நீ யாரு? பொதுமக்கள் உண்மையா அஞ்சலி செலுத்த வராங்க, அவங்க பயன்படுத்தலாம். நீ ஓட்டுக்காக நீ பயன்படுத்துற, உனக்கெல்லாம் நாங்க ஏன் கொடுக்கணும்? பயன்படுத்த கூடாதுங்க. நீ அது ஃபுல்லா பொய். நான் தான் சொல்லிட்டேன், கூமாப்பட்டினாலே பொய் தான் சொல்லிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். உண்மை கிடையாதுங்க. மக்கள் யாரும் அவரை நம்ப வேணாம். உண்மையா சொல்லணும்னா அவரு ஓட்டுக்காக மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. பேசுறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுமே ஏமாத்திட்டு இருக்காரு. மக்கள் சிந்திச்சு செயல்படணும். இதுக்கு மேலேயும் நீங்க நம்பி போனீங்கன்னா உங்களை காப்பாத்த இன்னொரு கேப்டன் பிறந்து வரணும். இல்லமா, கேப்டன் அதாவது கூட்டணி கட்சியான அதிமுகவே கேப்டனை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் பேசுறது சந்தோஷமா பெருமையா தான் நினைக்கணும்.